சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். என்னன்னா சில ஈக்குவேஷன்ஸை கொடுத்து இதுல யாரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் யாரு ஆக்சிடைஸ் ஆகுறாங்களோ அவங்களோட பேர் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். யாரு ஆக்சிடைஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சாலே போதும், இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல உங்களுக்கு நைட்ரோஜன் என்ன ஆயிருக்கு, ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜன் எடுத்திருக்கு. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தட் மீன்ஸ் ஆக்சிடேஷன். இங்க நைட்ரோஜன் தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னா NH3 தான் இங்க ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்த ஈக்குவேஷன் இங்க என்ன, ஆக்சிஜன் என்ன பண்ணுது, தன்னோட ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிருக்கு. ஸோ இங்க வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லூஸ் ஆயிருக்கு. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ஆக்சிடேஷன். அப்போ அப்படி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த லாஜிக் படி பார்க்கும்போது இங்க H2O தான் ரெடியூசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் பாக்குறீங்க Fe2O3. இங்க என்ன இருக்கு, கார்பன் ஒரு ஆக்சிஜனை கெயின் பண்ணி கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடா மாறி இருக்கு. தட் மீன்ஸ் கார்பன் ஆக்சிடைஸா இருக்கு. இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்தது H2O2 எடுக்கும்போது ஹைட்ரஜன் என்ன இருக்கு, ஆக்சிஜனை கெயின் பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் இங்க ஹைட்ரஜன் தான் உங்களுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.